நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழிலிருந்து கதிர்காமம் சென்ற பேருந்து விபத்து, 60க்கும் மேற்பட்டோர் காயம். நாட்டில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள். அலிசப்ரி எம்பி கைது, பிணையில் விடுதலை. தேர்தலை ஒத்திவைப்பதற்கான சாத்தியம், ஹாமினி பாலேஃபட எம்பி தெரிவிப்பு. மகளை பரீட்சைக்கு செல்லுமாறு கோரி தாய் உயிர் மாய்ப்பு. தந்தையின் இறுதிச் சடங்கில் மகன் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கிச் சென்ற தனியார் பேருந்து விபத்திற்குள்ளானதில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்திற்கு அருகில் கீழே விழுந்து குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை பகுதியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த போதே பேருந்தின் சாரதி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு நோயினால் இதுவரையில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் 30,663 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும், அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர் எனவும், அவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,119 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீம் இன்று கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கட்டடம் ஒன்றிற்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று அவர் கற்பிட்டி போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணியுடன் சரணடைந்த போது கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவரை கற்பிட்டி சுற்றுலா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாமினி பாலேஃபட தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்குறித்தவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் காணப்படுகின்றன. அரசியலமைப்பின் ரீதியாக, சட்ட ரீதியாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 அல்லது 6 வருடங்களா என்பது தொடர்பிலான சிக்கலுக்கு தற்போது 22வது திருத்த சட்டமூலத்திற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அது எதிர்வரும் வாரத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 3/2 பெரும்பான்மை அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அதனை அமுல்படுத்துமாறு உத்தரவிடப்படும். நீதிமன்ற உத்தரவுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நிச்சயமாக இணங்க வேண்டும். அதன் காரணமாகவே வாய்ப்புகள் இருப்பதாக கூறினேன். அவ்வாறு 3/2 பெரும்பான்மையுடன் அதனை நிறைவேற்ற முடியாமல் போனால் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைக்க வாய்ப்புகள் உள்ளன. அதற்கான வாய்ப்பும் அதிகாரமும் ஜனாதிபதியிடமும் உண்டு. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான வாய்ப்புகள் 150% உள்ளது. சர்வஜன வாக்கெடுப்பில் எந்த தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது உறுதி என தெரிவித்தார். கடந்த 10ஆம் திகதி நடைபெற்ற காப்போதா சாதாரணதர பரீட்சையின் நடனப்பாட செய்முறை பரீட்சைக்கு மகள் செல்ல மறுத்ததால் தாயார் தனக்குத்தானே தீமூட்டி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த 48 வயதினையுடைய ஆண்டன் ஜேபாலா உதயசந்திரிகா என்ற 5 பிள்ளைகளின் தாயே உயிரிழந்துள்ளார். மகள் நடனப்பாட செய்முறை பரீட்சைக்கு செல்லாவிட்டால் தான் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிவேன் என தெரிவித்து தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றினார். அதன் பின்னர் தீக்குச்சியை பற்ற வைத்த நிலையில் மகளிடம் பேசிக் கொண்டிருந்த வேளை திடீரென அவரது ஆடையில் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இந்த சம்பவம் கடந்த 10ஆம் திகதி இடம்பெற்றது. இந்நிலையில் அவர் மீது பரவிய தீ அணைக்கப்பட்டு தெல்லிப்பளை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகை தந்த மகன் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகர் மணற்காட்டு பகுதியைச் சேர்ந்த 31 வயதினை உடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
குறித்த இளைஞர் 4 வருடங்களுக்கு முன்னர் லண்டன் சென்றிருந்த நிலையில் தந்தையின் மரணம் காரணமாக யாழ்ப்பாணம் வந்துள்ளார். இதன்போது இறுதிச் சடங்கில் திடீரென மயங்கி கீழே விழுந்து காரைநகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் அவரது மரணத்திற்கு மாரடைப்பு காரணம் எனவும் ஒரே நேரத்தில் 2 மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் காரைநகர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு தேயிலை ஏலத்தில் இந்த வாரம் 5.39 மில்லியன் கிலோகிராம் தேயிலை விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் 1.82 மில்லியன் கிலோகிராம் தேயிலை உயர்தரத்திலான வகையை சேர்ந்தவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகையான தேயிலையின் விலையும் கடந்த காலத்தை விட சற்று அதிகரித்த விலையில் நிர்ணயிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. தேர்தல் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என கோரிய கையெழுத்து பெறும் வேலை திட்டம் இன்றைய தினம் காலை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பிரதான பஸ் நிலையத்திற்கு முன்பாக மக்களிடம் குறித்த கையெழுத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.tamilkadir.com என்ற எமது இணையதளத்தில் பார்வையிடலாம். அத்துடன் செய்திகளை காணொளி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.